தூய வாழ்வின் இறுதிப் பகுதி உயர்ந்தோனை நோக்கி புறப்படுவதற்கான அறிகுறிகள். அழைப்பு பணி நிறைவுற்று இஸ்லாம் நிலைமைகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும்போது இந்த உலக வாழ்க்கையிலிருந்தும் அதில் வாழ்பவர்களிடமிருந்தும் விடைபெறும் அறிகுறிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உணர்வுகளில் தோன்றின. அவர்களது சொல் செயல்களிலும் வெளிப்பட்டன. ஹிஜ்ரி 10 ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாட்கள் இஹ்திகாஃப் இருந்தார்கள். பொதுவாக 10 நாட்கள் இஹ்திகாஃப் இருப்பதுதான் நபி அவர்களின் வழக்கமாக இருந்தது. இந்த முறை வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி அவர்களிடம் வந்து இருமுறை குர்ஆனை பரிமாறிக் கொண்டார்கள். இறுதி ஹஜ்ஜில் இந்த ஆண்டிற்கு பின் இந்த இடத்தில் உங்களை நான் சந்திக்க முடியாமல் போகலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருந்தார்கள். ஜம்ரத்துல் அகபாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கும் போது உங்களது வணக்க வழிபாடுகளை ஹஜ் கடமைகளை என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், இந்த ஆண்டிற்கு பிறகு நான் ஹஜ்ஜுக்கு வர முடியாமல் போகலாம் என்றும் கூறியிருந்தார்கள். ஹஜ் பிறை 12 சூரத்துன் நஸ்ர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. இவற்றிலிருந்து நபி அவர்கள் இந்த உலகை விட்டு விடைபெறப் போகிறார்கள், அவர்களது மரணச் செய்தி அவர்களுக்கு வந்துவிட்டது என்பதை தெளிவாக உணரலாம். துல்ஹஜ் முடிந்து முஹர்ரமும் முடிந்தது. சஃபர் மாதம் பிறந்தது. ஹிஜ்ரி 11 சஃபர் மாத தொடக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹுதுக்கு சென்றார்கள். அங்கு ஷஹீதானவர்களுக்காக வீர மரணம் அடைந்தவர்களுக்காக அல்லாஹ்விடம் இறைஞ்சி தொழுதார்கள். இருப்பவர்களுக்கும் இறந்தோருக்கும் விடை கூறுவது போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த செயல் அமைந்தது. பின்பு தங்களது பள்ளிக்கு வந்து மிம்பரில் ஏறி, நான் உங்களுக்கு முன் செல்கிறேன், நான் உங்களுக்கு சாட்சியாளன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் தற்போது எனது நீர் தடாகத்தை பார்க்கிறேன், எனக்கு பூமியில் உள்ள பொக்கிஷங்களின் சாவிகள் கொடுக்கப்பட்டன, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு பின் நீங்கள் இணை வைப்பவர்களாக மாறி விடுவீர்கள் என்று நான் அஞ்சவில்லை, இந்த உலகத்திற்காக நீங்கள் சண்டையிட்டுக் கொள்வீர்களோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன் என்றார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். ஒரு நாள் நடுநிசியில் பகீக் மன்னரைக்கு சென்று அங்கு அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினார்கள். மேலும் மன்னரை வாசிகளே, மக்கள் இருக்கும் நிலையை விட உங்களது நிலை உங்களுக்கு இன்பம் பயக்கட்டும். இருள் சூழ்ந்த இரவு பகுதிகளைப் போன்று குழப்பங்கள் வரவிருக்கின்றன. ஒன்றன் பின் ஒன்றாக தொடராக வந்து கொண்டிருக்கும். பிந்தியது முந்தியதை விட மோசமானதாக இருக்கும் என கூறிவிட்டு, நிச்சயமாக நாமும் உங்களிடம் வந்து சேருவோம் என்ற நற்செய்தியையும் அவர்களுக்கு கூறினார்கள். நோயின் ஆரம்பம். ஹிஜ்ரி 11 சஃபர் மாதம் திங்கட்கிழமை பிற 28 அல்லது 29 ஜனாசா ஒன்றில் கலந்து கொள்ள பகீக் சென்றார்கள். நல்லடக்கம் செய்துவிட்டு திரும்பும் வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் தலைவலி ஏற்பட்டது. உடல் சூடு அதிகமானது. தலைக்கு மேல் கட்டியிருந்த துணிக்கு மேல்புறத்திலும் அனலை உடனிருப்போர் உணர்ந்தார்கள். 11 நாட்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையிலேயே மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். 13 அல்லது 14 நாட்கள் கடினமான நோயில் கழித்தார்கள். இறுதி வாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் கடுமையாகவே, நாளை நான் எங்கிருப்பேன் என துணைவியரிடம் விசாரிக்கத் தொடங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய வீட்டில் தங்குவதற்கு அனுமதி அளித்தார்கள். ஒருபுறம் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மறுபுறம் அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தாங்களாக கால்கள் தரையில் உரசி கோடு போட்ட நிலையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிற்கு சென்றார்கள். அவர்களின் தலை துணியால் கட்டப்பட்டிருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலேயே தங்களது வாழ்வின் இறுதி வாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சூரா ஃபலக், சூரா நாஸ் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தான் கற்ற துஆக்களை ஓதி வந்தார்கள். பரக்கத்தை நாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தாலேயே அவர்களை தடவி விட்டார்கள். மரணத்திற்கு 5 நாட்களுக்கு முன்பு புதன்கிழமை உடல் நெருப்பாய் கொதித்தது. வலியும் அதிகமானது. அவ்வப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மயக்கமும் ஏற்பட்டது. அப்போது பல கிணறுகளிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து 7 துருத்திகள் என் மீது ஊற்றுங்கள், நான் மக்களிடம் சென்று ஒப்பந்தம் வாங்கப் போகிறேன் என்று கூறினார்கள். தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பெரிய பாத்திரத்தில் அமர வைத்து நீர் ஊற்றினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும் போதும் என்று கூறினார்கள். அப்போதுதான் நபி அவர்களின் சூடு தணிய கண்டார்கள். தலையில் தடிப்பான துணியை கட்டிக்கொண்டு போர்வையை போர்த்தியவர்களாக மிம்பரில் வந்து அமர்ந்தார்கள். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி சபையாகும். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துவிட்டு, மக்களே என்னிடம் வாருங்கள் என்று கூறிய போது மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி விரைந்து வந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியவற்றில் இதுவும் ஒன்று. யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் ஏற்படட்டும். தங்களின் தூதர்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றிக்கொண்டார்கள். மற்றொரு அறிவிப்பில், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் அழிப்பானாக, தங்களது தூதர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை வணங்கும் இடங்களாக மாற்றிவிட்டார்கள், எனது அடக்க ஸ்தலத்தை வணங்கும் இடமாக ஆக்காதீர்கள் என்று கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, முவத்தா மாலிக். தன்னிடம் இதோ நான் முன் வந்துள்ளேன், அவர் பழிதீர்த்துக் கொள்ளட்டும். பின்பு மிம்பரில் இருந்து இறங்கி லுகரை தொழ வைத்தார்கள். மீண்டும் மிம்பரில் ஏறி முன்னர் உரை நிகழ்த்தியவாறே பழிதீர்த்துக் கொள்ள வேண்டுவோர் பழிதீர்க்க கூறினார்கள். அப்போது ஒருவர் எழுந்து, எனக்கு நீங்கள் 3 திர்ஹம் தர வேண்டும் என்று கூறவே, ஃபதுலே நீங்கள் அதை கொடுத்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்னர் அன்சாரிகளை பற்றி விசேஷமாக சிறப்பித்து கூறினார்கள். அன்சாரிகளை பற்றி நான் விசேஷமாக அறிவுரை கூறுகிறேன். அவர்கள் எனது ஈரலும் இதயமும் ஆவார்கள். அவர்கள் தங்களது கடமையை நிறைவேற்றிவிட்டார்கள். அவர்களுடைய உரிமையும் சலுகையும் மீதம் இருக்கிறது. அவர்களில் நல்லோர்களின் செயலை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களில் தவறிழைப்போரை மன்னித்து விடுங்கள். மற்றொரு அறிவிப்பில், மக்கள் அதிகமாகினார்கள், ஆனால் அன்சாரிகள் குறைகின்றார்கள். இறுதியில் அவர்கள் உணவில் உள்ள உப்பை போன்று குறைந்து விடுவார்கள். உங்களில் ஒருவர் மற்றவருக்கு நன்மையோ தீமையோ செய்யும் அளவு அதிகாரம் பெற்றால் அன்சாரிகளில் நல்லோரின் செயலை ஏற்கட்டும், அவர்களில் தவறு செய்வோரை மன்னிக்கட்டும். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. இவ்வாறு உபதேசம் செய்த பின்பு, ஒரு அடியாருக்கு இந்த உலகில் உள்ளவற்றை உங்களுக்கு வழங்கட்டுமா அல்லது மறுமையில் என்னிடம் உள்ளவற்றை உங்களுக்கு தரட்டுமா என்று அல்லாஹ் வினவ, அதற்கு அந்த அடியான் அல்லாஹ்விடம் உள்ளதையே தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கும் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதாவது, நபி அவர்களின் இந்த பேச்சை கேட்ட அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பித்து, எங்களது தந்தையரையும் தாய்மாரையும் உங்களுக்கு அர்ப்பணமாக்குகிறோம் என்று கூறினார்கள். நாங்கள் அவரை கண்டு ஆச்சரியமுற்றோம்.
இந்த முதியவரை பாருங்கள், அல்லாஹ் ஒரு அடியாருக்கு உலக வசதிகளை வழங்கட்டுமா அல்லது தன்னிடம் மறுமையில் உள்ளதை வழங்கட்டுமா என வினவினான் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதற்கு தந்தையரும் தாய்மாரும் அர்ப்பணம் என்று கூறுகிறாரே என்று மக்கள் பேசினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எங்களில் மிகுந்த அறிஞராக இருந்தார். எனவேதான் இவ்வாறு கேட்கப்பட்ட அடியார் இந்த தூதர்தான் என்பதை புரிந்து கொண்டார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தனது நட்பாலும் பொருளாலும் எனக்கு மக்களில் அதிகம் உபகாரம் செய்தவர் அபூபக்கர் ஆவார். என் இறைவனே, உன்னை தவிர மற்ற எவரையும் உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்வதாக இருந்தால் அபூபக்கரை உற்ற நண்பராக ஆக்கியிருப்பேன். என்றாலும் அவருடன் இஸ்லாமிய சகோதரத்துவமும் அதன் நேசமும் எனக்கு இருக்கிறது. பள்ளியில் உள்ள எல்லா வீட்டினுடைய வாசல் கதவுகளும் அடைக்கப்பட வேண்டும், அபூபக்கருடைய வீட்டு வாசலை தவிர. ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. 4 நாட்களுக்கு முன்பு, மரணத்திற்கு 4 நாட்களுக்கு முன் வியாழக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலி கடுமையானது. மக்களை நோக்கி, வாருங்கள், நான் உங்களுக்கு ஒன்றை எழுதி தருகிறேன், அதன் பின் ஒரு காலம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று கூறினார்கள். அப்போது வீட்டில் இருந்த பலரில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலி அதிகமாகிவிட்டது, உங்களிடம் குர்ஆன் இருக்கிறது, அல்லாஹ்வின் நூலே உங்களுக்கு போதுமானது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களிடம் கூறினார்கள். இதனால் அங்கிருந்தவர்களுக்கு இடையில் கருத்து வேற்றுமை நிலவியது. சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எழுதி தரட்டும் என்று கூற, மற்றும் சிலர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியது போல கூறினார்கள். இரு சாரார்களிடையே கருத்து வேற்றுமை விவாதமாக மாறவே, நீங்கள் இப்போது என்னை விட்டு எழுந்து செல்லுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. அன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை குறிப்பிட்டார்கள். 1. யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்குகள் ஆகியோரை அரபிய தீபகற்பத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். 2. இங்கு வருகை தரும் மக்களை நான் கவனித்து உபசரித்தவாறே நீங்களும் உபசரித்து விருந்தோம்பல் செய்ய வேண்டும். 3. மூன்றாவது விஷயத்தை அறிவிப்பாளர் மறந்துவிட்டார். அது இந்த 3ல் ஒன்றாக இருக்கலாம். 1. அல்லாஹ்வின் நூலையும் நபி வழியையும் நன்றாக பிடித்துக் கொள்ளுங்கள். 2. உசாமாவின் படையை அனுப்பிவிடுங்கள். 3. தொழுகையையும் நீங்கள் உரிமையாக்கி கொண்டவர்களையும் பேணுங்கள். தனக்கு நோய் கடினமாக இருந்தும் அன்றைய தினத்தின் மரணத்திற்கு 4 நாட்களுக்கு முன் வியாழக்கிழமை தொழுகை அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தொழ வைத்தார்கள். அன்றைய தினத்தின் மக்ரிப் தொழுகையில் வல் முர்சலாத்தி உர்ஃபன் என்ற சூராவை ஓதி தொழ வைத்தார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. அன்றைய தினம் இஷா நேரத்தில் மேலும் நோயின் வேகம் அதிகமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பள்ளிக்கு வர முடியவில்லை. இந்த நிலையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுவதை கேட்போம். மக்கள் தொழுதார்களா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இல்லை இறை தூதரே, தங்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றோம். எனக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வையுங்கள் என கூற, நாங்கள் தண்ணீர் வைத்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்து விட்டு செல்வதற்கு முனைந்தார்கள். ஆனால் அவர்களை மயக்கம் ஆட்கொண்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு மயக்கம் தெளிந்து மக்கள் தொழுதார்களா அல்லாஹ் அன்பு மக்களுக்கு தொழ வைத்தார்கள். வியாழன் இஷாவிலிருந்து திங்கட்கிழமை ஃபஜ்ர் தொழுகை வரை. இந்த நாட்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழ வைக்க சொல்ல வேண்டாம், காரணம் மக்கள் அதை துர்க்குறியாக எடுத்துக்கொள்வார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 3 அல்லது 4 முறை நபி அவர்களிடம் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை மறுத்துவிட்டார்கள். நீங்கள் தானே யூசுஃபுடைய அந்த தோழிகள், அபூபக்கரே மக்களுக்கு தொழ வைக்கட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம். 3 நாட்களுக்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு கூற தான் கேட்டதாக ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் எவரும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவராகவே தவிர மரணிக்க வேண்டாம். ஆதாரம் தபகாத் இப்னு சஅத், முஸ்னத் அபு தாவூத், முஸ்னத் அபு யஹ்லா. 2 அல்லது 1 நாளுக்கு முன்பு, அது சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் நலனில் முன்னேற்றத்தை உணர்ந்தார்கள். 2 பேர் உதவியுடன் தங்களது அறையிலிருந்து பள்ளிக்கு வந்தார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு லுஹர் தொழ வைத்துக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தவுடன் நகர்ந்து கொள்ள முயன்றார்கள். ஆனால் அவ்வாறு செய்ய வேண்டாம் என செய்கை செய்தார்கள். பிறகு என்னை அபூபக்கர் அருகில் அமர வையுங்கள் என்று கூற அவர்களை அபூபக்கரின் இடப்பக்கத்தில் உட்கார வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்க அவர்களின் தொழுகையை பின்பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டு நபி அவர்களின் தக்பீரை மக்களுக்கு கேட்கும்படி சப்தமிட்டு கூறினார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. 1 நாள் முன்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு 1 நாள் முன்பு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை தங்களிடம் உள்ள அடிமைகளை அனைத்தையும் உரிமையிட்டார்கள். மேலும் தங்களிடம் உள்ள 6 அல்லது 7 தங்க காசுகளை தர்மம் செய்தார்கள். தங்களுடைய ஆயுதங்களையும் முஸ்லிம்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள். அன்றிரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் உள்ள விளக்கில் எண்ணெய் தீர்ந்து போகவே அதை ஒரு பெண்ணிடம் கொடுத்து அனுப்பி அண்டை வீட்டாரிடம் எண்ணெய் இட்டு தரும்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவச ஆடை 30 சாஹ் கோதுமைக்காக ஒரு யூதனிடம் அடைமானமாக வைக்கப்பட்டிருந்தது. ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி, தபகாத் இப்னு சஅத், முஸ்னத் அஹ்மத். வாழ்வின் இறுதி நாள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், திங்கட்கிழமை என்று முஸ்லிம்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்தொடர்ந்து ஃபஜ்ர் தொழுது கொண்டிருக்கும் போது திடீரென ஆயிஷாவுடைய அறையின் திரையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீக்கி மக்கள் அணியணியாக தொழுகையில் நிற்பதை பார்த்து ஆனந்தமாக சிரித்தார்கள். தொழ வைப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் என்று எண்ணி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வைக்கும் இடத்திலிருந்து சற்று பின்னே வரிசையை நோக்கி நகர்ந்தார்கள். நபி அவர்களின் வருகையை பார்த்த மகிழ்ச்சியினால் முஸ்லிம்கள் தொழுகையில் நிலைகொள்ள ஆரம்பித்தார்கள். நபி அவர்கள் உங்களது தொழுகையை முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அறையில் நுழைந்து திரையிட்டுக் கொண்டார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. இந்த நிகழ்ச்சிக்கு பின் இன்னொரு தொழுகை நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டவில்லை.
முற்பகல் நேரம் வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவை வரவழைத்து அவரிடம் சிலவற்றை ரகசியமாக பேசினார்கள். அதை கேட்டவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழலானார்கள். மீண்டும் அழைத்து சிலவற்றை ரகசியமாக கூறவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரித்தார்கள். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுவதாவது, இந்த நிகழ்ச்சி பற்றி பின்பு ஒரு நாள் ஃபாத்திமாவிடம் விசாரித்தோம். எனக்கு ஏற்பட்ட இதே வலியினாலே நான் இறந்து விடுவேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய போது நான் அழுதேன். அவர்களது குடும்பத்தாரில் நான் தான் முதலில் அவர்களை சென்றடைவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய போது நான் சிரித்தேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பதில் கூறினார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. மேலும் அகில உலக பெண்களின் தலைவி ஃபாத்திமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி கூறினார்கள். ஆதாரம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட கடுமையான நிலைமையை கண்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, எனது தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று வேதனைப்பட்டார்கள். உன் தந்தைக்கு இன்றைக்கு பிறகு என்றுமே சிரமம் இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் கூறினார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. ஹசன் ஹுசைனை வரவழைத்து அவர்களை முத்தமிட்டு அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார்கள். மனைவிமார்களை அழைத்து அவர்களுக்கும் உபதேசமும் அறிவுரையும் நல்கினார்கள். முன்பை விட வேதனை அதிகமானது. கைபர் போரின் போது உட்கொண்ட உணவில் கலக்கப்பட்ட விஷத்தின் விளைவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர ஆரம்பித்தார்கள். ஆயிஷாவே, கைபர் தினத்தில் நான் உண்ட உணவின் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் அந்த விஷத்தினால் எனது நரம்புகள் துண்டாவதை நான் உணர்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. தங்கள் முகத்தில் இருந்த போர்வையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி எறிந்தார்கள். அவர்கள் மீது திரும்ப போர்த்தினால் முகத்தில் இருப்பதை மட்டும் அகற்றி விடுவார்கள். இந்த நிலையில் சிலவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதுவே அவர்களது கடைசி பேச்சாகும். அதாவது, அல்லாஹ்வின் சாபம் யூத கிறிஸ்தவர்கள் மீது உண்டாகட்டும். அவர்கள் தங்களது இறை தூதர்களின் அடக்க ஸ்தலங்களை வணங்கும் இடங்களாக மாற்றிக் கொண்டார்கள். அரபிகளின் பூமியில் 2 மார்க்கங்கள் இருக்கக்கூடாது. ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி, தபகாத் இப்னு சஅத். தொழுகையையும் நீங்கள் உரிமையாக்கிக் கொண்டவர்களையும் பேணுங்கள் என்று பலமுறை அறிவுறுத்தினார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. மரணத் தருவாயில் இறுதி நேரம் நெருங்கவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் அறையில் எனக்குரிய தினத்தில் எனது கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் இடையில் மரணமானார்கள். அவர்களது மரண நேரத்தில் எனது எச்சிலையும் அவர்களது எச்சிலையும் ஒன்று சேர்த்தேன். எனது சகோதரர் அப்துர் ரஹ்மான் அறைக்குள் வந்தார். அவரது கரத்தில் மிஸ்வாக் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனது மடியில் கிடத்தியிருந்தேன். அப்துர் ரஹ்மான் கரத்தில் உள்ள மிஸ்வாக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் மிஸ்வாக் செய்ய விரும்புகிறார்கள் என புரிந்து கொண்டேன். நான் உங்களுக்கு அதனை வாங்கித் தரவா என்று கேட்டபோது ஆம் என தலையசைத்தார்கள். அதனை வாங்கிக் கொடுத்தேன். அது அவர்களுடைய பற்களுக்கு சிரமமாக இருந்தது. நான் அதனை மிருதுவாக்கி தரட்டுமா என்று கேட்டேன். தலையசைத்து ஆம் என்றார்கள். நான் அதனை மிருதுவாக்கி கொடுத்தேன். இன்னொரு அறிவிப்பில் வருவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகிய முறையில் அந்த குச்சியால் பல் துலக்கினார்கள். அவர்களுக்கு அருகில் நீர் நிரம்பிய குவளை இருந்தது. அதில் கைகளை விட்டு முகத்தில் தடவிக் கொண்டார்கள். இன்னலில் மௌத்தி சக்கராத், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, மரணத்திற்கு பல மயக்கங்கள் இருக்கின்றன என்றார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. பல் துலக்கிய பின்பு தங்களது கையை அல்லது விரலை உயர்த்தினார்கள். அவர்களது பார்வை முகட்டை நோக்கியது. அவர்களது உதடுகள் அசைந்தன. அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செவிதாழ்த்தி கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது, இறை தூதர்கள், வாய்மையாளர்கள், இறைப்போர் தியாகிகள், நல்லோர்களாகிய நீ அருள் செய்தோருடன் அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக, உயர்ந்த நண்பனுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக, அல்லாஹ்வே உயர்ந்த நண்பனை. ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. கடைசி வார்த்தையை மட்டும் 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உயர்த்தி அவர்களுடைய கை சாய்ந்தது. உயர்ந்தோனிடம் சென்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை முற்பகல் முடியும் நேரத்தில் அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 63 வயது 4 நாட்களாக இருந்தன. கவலையில் நபி தோழர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணச் செய்தி எங்கும் பரவியது. மதீனா இருண்டு போனது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடம் வந்த தினத்தை விட மிக அழகிய ஒளி மிகுந்த நாளை நான் கண்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த தினத்தை விட இருண்ட வெறுப்பான நாளை நான் கண்டதில்லை என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். ஆதாரம் முஸ்னது தாரமி, மிஷ்காத். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, எனது தந்தையே, அழைத்த இறைவனுக்கு பதில் சொல்லிவிட்டீரா? எனது தந்தையே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தங்களின் தங்குமிடமாயிற்றே. எனது தந்தையே, உங்களின் மரணச் செய்தியை நாங்கள் ஜிப்ரீலிடம் கூற வேண்டுமே என கூறினார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. உமரின் நிலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து நின்று, சில நயவஞ்சகர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்று நினைக்கின்றார்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கவில்லை. மூசா இப்னு இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க சென்று 40 நாட்கள் தனது சமூகத்தாரை விட்டு மறைந்து இருந்தபோது மக்கள் மூசா மரணித்து விட்டார் என்று எண்ணினார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திரும்பி வந்தார்கள். அவ்வாறே நபி அவர்களும் தன் இறைவனை சந்திக்க சென்றுள்ளார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயம் திரும்ப வருவார்கள். தான் மரணித்து விட்டதாக கூறியவர்களின் கைகளையும் கால்களையும் வெட்டுவார்கள் என கூறினார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அபூபக்கரின் நிலை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவியிலிருந்து சற்று தொலைவில் உள்ள சுன்ஹ் என்ற இடத்திலுள்ள வீட்டில் அங்கியால் போர்த்தப்பட்டிருந்தார்கள். நபி அவர்களின் முகத்திலிருந்து போர்வையை அகற்றி முகத்தை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அழலானார்கள். என் தந்தையும் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ் தங்களுக்கு 2 மரணத்தை தரமாட்டார்.
அல்லாஹ் உங்களுக்கு விதித்த முதல் மரணத்தையே நீங்கள் அடைந்து கொண்டீர்கள் என்றும் கூறினார்கள். பின்பு அறையிலிருந்து வெளியேறி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுன் நபவிக்கு வந்தார்கள். அங்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமரே அமருங்கள் என்று உரைத்தும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமர மறுத்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் ஏறி சப்தமிட்டு தஷஹுத் முழங்கினார். மக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு நீங்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி விரைந்தார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களில் யார் முஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தாரோ நிச்சயம் முஹம்மது மரணித்தார் என்பதை தெரிந்து கொள்ளட்டும். உங்களில் யார் அல்லாஹ்வை வணங்கினாரோ நிச்சயமாக அல்லாஹ் என்றென்றும் உயிருடன் இருப்பவன், மரணிக்க மாட்டான். அல்லாஹ் கூறுகிறான், முஹம்மது ஒரு தூதரே தவிர இறக்காமல் இருக்கக்கூடிய இறைவன் அல்ல. அவருக்கு முன்னரும் இவ்வாறே பல தூதர்கள் சென்றிருக்கின்றார்கள். அவர் இறந்து விட்டால் அல்லது வெட்டப்பட்டு விட்டால் நீங்கள் புறங்காட்டி சென்று விடுவீர்களோ? அவ்வாறு எவரேனும் புறங்காட்டி சென்று விட்டால் அதனால் அவன் அல்லாஹுக்கு ஒன்றும் நஷ்டம் உண்டாக்கி விட மாட்டான். நன்றி அறிபவர்களுக்கு அல்லாஹ் அதி சீக்கிரத்தில் நற்கூலியை தருவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 144 என்று உரையாற்றினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்தை ஓதி காட்டும் வரை அல்லாஹ் இதனை இறக்கி வைத்ததை மக்கள் அறியாதது போல் இருந்தார்கள். அபூபக்கரிடமிருந்து அதை செவியற்ற மக்கள் அதனையே திரும்ப திரும்ப ஓதினார்கள். இப்னுல் முஸையிப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வசனத்தை ஓதியவுடன் அவர்கள் கூறுவதுதான் உண்மை என நான் அறிந்து கொண்டேன். என்னுடைய கால்கள் சோர்ந்து என்னால் நிற்க இயலவில்லை. அப்படியே பூமியில் சாய்ந்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்பதையும் அறிந்து கொண்டேன். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. அடக்கம் செய்ய ஏற்பாடுகள். நபி அவர்களை அடக்கம் செய்வதற்கு முன்னதாக முஸ்லிம்களின் காரியங்களை நிர்வகிக்கும் கலிஃபாவை நிர்ணயம் செய்வதில் மக்கள் ஈடுபட்டார்கள். பனு சாயிதாவின் வீட்டு வராந்தாவில் இது தொடர்பாக நடந்த விவாதங்களுக்கும் கருத்து பரிமாற்றங்களுக்கும் பிறகு முஹாஜிர்களும் அன்சாரிகளும் ஒருமனதாக அபூபக்கரை கலிஃபாவாக நிர்ணயம் செய்தார்கள். இந்த வேளையில் திங்கட்கிழமையின் பகல் முழுவதும் முடிந்து இரவும் முழுமையாக முடிந்தது. அதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித உடல் ஹிப்ரா போர்வையுடன் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் அறையை மூடி வைத்திருந்தார்கள். செவ்வாய் பகலன்று நபி அவர்களின் ஆடையை களையாமல் அப்படியே குளிப்பாட்டினார்கள். இந்த பணியில் அப்பாஸ், அலி, ஃபதுல் இப்னு அப்பாஸ், குசம் இப்னு அப்பாஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னாள் அடிமை ஷுக்ரான், உசாமா இப்னு ஸைத், அவுஸ் இப்னு கவ்லி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் ஈடுபட்டார்கள். அப்பாஸ், ஃபதுல், குசம் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் நபி அவர்களின் உடலை புரட்ட, உசாமாவும் சுக்ரானும் நீர் ஊற்ற, அலி ரலியல்லாஹு அன்ஹு குளிப்பாட்டினார்கள். அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது நெஞ்சின் மீது சாய்த்திருந்தார்கள். ஆதாரம் இப்னு மாஜா. இவ்வாறு இளந்த இலை கலந்த நீரால் மும்முறை குளிப்பாட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டுவதற்காக சாத் இப்னு கைசமாவுக்கு சொந்தமான கர்ஸ் என்ற கிணற்றிலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டது. இந்த நீரையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் அருந்தி வந்தார்கள். ஆதாரம் தபக்காத் இப்னு சஅத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெள்ளை நிற யமன் நாட்டு பருத்தி ஆடையினால் கஃன் போர்த்தினார்கள். அதில் தைக்கப்பட்ட சட்டையோ தலைப்பாகையோ ஏதும் இல்லை. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். அடக்கம் செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கு அடக்கம் செய்வது என்று கேள்வி எழுந்தது. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இறை தூதர்களின் உயிர் எங்கு பிரிகிறதோ அங்குதான் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்றார்கள். உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த இடத்திலுள்ள விரிப்பை அகற்றி அங்கேயே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு குழி தோண்டி அதில் பக்கவாட்டில் ஒரு குழி அமைத்தார்கள். மக்கள் 10 பேர் கொண்ட கூட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறைக்குள் சென்று தனித்தனியாக தொழுதார்கள். முதலில் நெருங்கிய குடும்பத்தார்களும், பின்பு முஹாஜிர்களும், பின்பு அன்சாரிகளும், தொடர்ந்து சிறுவர்களும், பின்னர் பெண்களும் தொழுதார்கள். சிலர் பெண்கள் முதலிலும் அடுத்து சிறுவர்களும் தொழுததாக அறிவிக்கின்றார்கள். ஆதாரம் முவத்தா மாலிக், தபக்காத் இப்னு சஅத். இதே நிலையில் செவ்வாயும் முழுமையாக கழிந்து புதன் இரவின் பெரும் பகுதி கழிந்தது. இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், இரவின் நடுநிசையில் மண்வெட்டிகளின் சத்தத்தை வைத்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டதை அறிந்து கொண்டோம். இரவின் கடைசி பகுதியில் நல்லடக்கம் நடைபெற்றதாகவும் ஓர் அறிவிப்பு வந்துள்ளது. ஆதாரம் முஸ்னத் அஹ்மது. நபி அவர்கள்